நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் அந்த வந்து வீடியோ திமுக ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு பெற்ற சின்னம் தேமுதிக ஆதரவு பெற்ற சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவு பெற்ற சின்னம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம் எஸ்டிபிஐ சின்னம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் சிந்தனை செல்வனின் சின்னம் சிந்தனை செல்வனின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஒன்றிய குழு பொறுப்பாளர் வேலுமலை அவர்களே வேங்கட கிருஷ்ணன் அவர்களே வேதாச்சலம் அவர்களே கொஞ்சம் பேசி புருஷோத்தமன் நாகப்பன் பாஸ்கர் குப்பன் குமதா மதுரை லோகநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி செல்வம் ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் பேரவையை சார்ந்த சிவகுமார் அவர்களே தேமுதிக ஒன்றிய செயலாளர் ஏ பொன்னுசாமி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவனாம்பீடு புகழேந்தி அவர்களே தேர்தல் பணிக்குழுவின் மேற்பார்வையாளர் திமுக விடுதலை செழியன் அவர்களே
மண்டல செயலாளர் சுக ஆதவன் அவர்களே, தமிழ் விரும்பி விடுதலை செல்வன் குழுக்கா ஓவியன் மதியழகன் சத்யா கருணாவளவன் தமிழ் நிலவன் சிம்பு என்கிற மோகன்ராஜ் மனோஜ்குமார் சண்முகப்பிரியன் குணசேகரன் பாப்பா குணசேகரன் குணசேகரன் ரஞ்சித் குமார் வினோத் என்கிற எம்ஜிஆர் விஜயகுமார் வேலுமணி வெண்பால் அகரம் அன்பு சரவணன் சந்தோஷ் குருமா சுந்தரம் சங்கர் ஆகிய தோழர்களே, மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் புன்னிவளவன் அவர்களே, காஞ்சி மு தமிழினி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பாளர்கள் புருஷோத்தமன் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, பிரேம்குமார் அவர்களே, டைபி மாவட்ட தலைவர் ஜீவானந்தன் அவர்களே, ஜிடி தமிழ்மாறன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சாஞ்சி சேகர் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ் பிரபாகரன் அவர்களே, சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரகாந்தன் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னுசாமி அவர்களே, காங்கிரஸ் சித்தாமூர் வட்டாரத்தை சார்ந்த வட்டார தலைவர் சிவா, கலிகா, பிரதாப், முருகானந்தன் ஆகிய தோழர்கள், திருநெல்வேலி ராஜ்குமார் அவர்களே, நமது வெற்றி வேட்பாளர் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, கொழுக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற கட்டுக்கடங்காமல் திமிரி எழுகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எரியூர் தொகுதியில் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் காட்டுமன்னார்குடியின் செல்லப்பிள்ளை. அங்கேதான் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டின் கவனத்தை ஈர்த்துக் கொண்டிருப்பவர். முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தம் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையில் 5 ஆண்டு காலம் திறம்பட சட்டமன்றத்தில் பணியாற்றியவர். அவர் மீண்டும் காட்டுமன்னார்குடியில் தான் போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய தகுதியுள்ளவர். காட்டுமன்னார்குடிக்கு மட்டுமல்ல, கட்சியின் பொதுச் செயலாளர் தென் மாவட்டத்திலும் போட்டியிடக்கூடிய தகுதியை பெற்றவர். மேற்கு மாவட்டமாக இருந்தாலும் டெல்டா மாவட்டமாக இருந்தாலும் எந்த மாவட்டத்திலும் எந்த தொகுதியிலும் போட்டியிட அனைத்து தகுதிகளையும் பெற்றவர். எல்லோருக்கும் அறிமுகமானவர், எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டவர். ஆகவே செய்யூர் அவருடைய தொகுதி என்று சொல்லுவதில் நமக்கு பெருமை. இந்த தேர்தலில் அவர் இங்கே போட்டியிடுவது செய்யூர் சிறுத்தைகளுக்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு பானை சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள் என்றாலும் உங்களை தேடி வந்து கேட்பது, உங்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது என்னுடைய கடமை. ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்களை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் முதலாக செங்கல்பட்டு மாவட்டத்திலே நாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். காட்டுமன்னார்குடிதான் நான் முதல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். ஆனால் விழுப்புரத்தில் நாம இதுவரையிலும் 5 முறை போட்டிட்டு இருக்கிறோம், வெற்றி பெற முடியல. எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம், எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற முடியல.
அந்த மாதிரி பல தொகுதிகளில் நாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே ஒரே ஸ்ட்ரோக்கில் 2 பால் ஒரே அடி செய்யூரும் திருப்பூரும் நாம் பெற்ற வெற்றி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதே போல நாகப்பட்டினத்தில் நாம் போட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று விட்டோம். இதெல்லாம் நாம் மேற்பார்வை நீராய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. எனவே செய்யோர் என்பது விடுதலை சிறுத்தைகள் வலுவாக உள்ள தொகுதி, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, மீண்டும் வெற்றி பெறப் போகிற தொகுதி, அதில் யாருக்கும் மாற்று கருத்து. ஆனால் என்னதான் காடு விளைந்து கிடந்தாலும் கவனமாக அறுவடை செய்வன் தான் சிறந்த விவசாயி. அது விளைந்து கிடக்கு நாம் பார்த்து 100 ரூபாய் சுத்தலாம், கண்டு ஞானாமல் இருந்தால் விளைச்சல் வீணாகி போய்விடும். திருடர்கள் திருடிக் கொள்வார்கள், காக்கா குருவி என்று அதை மேய்ந்துவிடும். கவனமாக இருந்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் புத்திசாலி. அதை போல செய்யூர் தொகுதியில் நம்மை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் பெரிய பணக்காரர், தனவந்தர், கோடீஸ்வரர் என்றெல்லாம் சில பேர் கதைகளை, கட்டுக்கதைகளை இறைக்கிறார்கள், நல்லி இறைக்கிறார்கள். பணம் உள்ளவன் தான் ஜெயிக்க முடியும்னா இந்த நாட்டின் பிரதமரா அதானி தான் இருக்கணும், அம்பானி இருக்கணும். முடியுமா? அதானி எம்பி எலெக்ஷன் தான் ஜெயிக்க முடியாது. சூப்பர். இதெல்லாம் ஏமாற்று வேலை. முன்கூட்டியே கூப்பன் கொடுப்பது மக்களை ஜெயிக்கிற வேலை. இதுவே தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. எலெக்ஷன் கமிஷன்ல இதை வச்சே கேஸ் போட முடியும். நீ எனக்கு ஓட்டு போட்டா உனக்கு ஒரு கூப்பன் தர, 10,000 ரூபாய் உனக்கு கலெக்ட் பண்ணிக்கோ என்று. தோழர்களே, பணம் உள்ளவர்கள் ஒருபோதும் அரசியலில் வெற்றி பெற்றுவிட முடியாது. தோழர் சிந்தனை செல்வனோடு அவரை ஒப்பிடவே முடியாது. அந்த தராசில் அந்த தட்டில் வைத்து பார்க்க முடியாது. அவருடைய அரசியல் புரிதல், அவருடைய உழைப்பு, அவருடைய பங்களிப்பு, அவருடைய தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் எந்த அளவுகளோடும் பொருந்தாதவர்கள் தான் இவரை எதிர்த்து இந்த களத்தில் நிற்கிறார்கள். அவரை மட்டும் நான் சொல்லவில்லை, இவரை எதிர்த்து நிற்கிற யாரும் இவரோடு ஒப்பிட முடியாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நாம் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். 8க்கு 8, 100க்கு 100 நாம் வென்றாக வேண்டும். அதில் நம்பர் 1 தொகுதியாக செய்யூர் வெற்றி பெற வேண்டும். எஞ்சி இருப்பது 10-11 நாட்கள் தான். உங்களுக்கு இனி ஓய்வில்லை, உறக்கமில்லை, வேறு பணி இல்லை என்கிற அளவுக்கு நீங்க கவனம் செலுத்தி களப்பணி ஆற்ற வேண்டும். உங்கள் சொந்த கிராமங்களிலேயே வாக்குகளை சிதறவிடாமல் தடுக்க வேண்டும். அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்களை கூட நீங்கள் சந்தித்து பேச வேண்டும். இப்போது இருக்கிற அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை, எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை. இந்த சின்னம் இப்போது அதிமுக சின்னம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அது உண்மை இல்லை. இரட்டை இலை சின்னம் பாஜகவின் இன்னொரு சின்னமாக மாறிவிட்டது. இதை நீங்கள் சொல்ல வேண்டும். இரட்டை இலைக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும். இரட்டை இலையில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொருவரும் நாளைக்கு மோடிக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்களாகத்தான் மாறுவார்கள். தப்பித்தவரை அதிமுக வெற்றி பெற்று தப்பித்தவரை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனால், நான் சொன்னது தப்பித்தவரி, அது நடக்காது. தப்பித்தவரி, அதுல ஒரு உண்மை இருக்கு, அதுதான் சொல்றேன். அது ஒரு செய்தி இருக்கு. தப்பித்தவரி எடப்பாடி வெற்றி பெற்று முதலமைச்சர் இருக்கையில போய் உட்கார்ந்தால் 2 மாதம் கூட பாஜக காரன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ஆட்டத்தை கலைத்து புது ஆட்டம் ஆடுவார். மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி எடப்பாடியை தூக்கி எறிந்துவிட்டு காரைக்குடி ராஜாவை உட்கார வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, நாட்டுக்குட்டி அண்ணாமலையை உட்கார வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு வாக்குறுதி தந்ததாக ஒரு வதந்தை பரவுகிறது. நீ தனித்து போட்டியிட்டு முஸ்லிம் ஓட்டு,
கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் பிரிச்சு திமுகவை பலவீனப்படுத்தினால் ஒரு 10-15 இடங்களில் மட்டும் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களை முதலமைச்சராக்க வேண்டியது பாஜகவின் பொறுப்பு என்று யாருக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் தெரியுமா? யாருக்கு? நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கிறீங்க, ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறீங்க. நான் ஏதோ புதுசா உங்களுக்கு சொல்ல போறேன்னு நினைச்சுக்கிட்டேன். நீங்க ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவரை தனியா நிப்பாட்டி இருப்பதே பிஜேபி தான். ஆனா வெளியில என்ன பேச்சுன்னா பிஜேபி அழைப்பு விடுக்கிறது, அதிமுக கூட்டணியில் சேர சொல்லுகிறார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள். உண்மை அது அல்ல. தம்பி, நீ தனியா நில்லு. நாங்க அதிமுக பாஜக ஒன்னா சேர்றதுனால முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படியே என்மாசா திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த முஸ்லிம் ஓட்டை பிரிக்கணும், கிறிஸ்தவ ஓட்டை பிரிக்கணும், கொஞ்சம் தலித் ஓட்டை பிரிக்கணும். உன்னுடைய சினிமா கவர்ச்சியை வைத்து திமுக பக்கம், திமுக கூட்டணி பக்கம் போற ஓட்டையெல்லாம் பிரிக்கணும் என்று ஒரு மறைமுக செயற்திட்டத்தை வகுத்து கொடுத்து அவரை தனியே நிற்க வைக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்ததாக சொல்லப்படுகிறது. நீ ஒரு 10-20 இடம் ஜெயிச்சா போதும், ஆனா திமுக கூட்டணி பலவீனமாகணும், தொங்கு சட்டசபை உருவாகணும். அப்படி ஒரு நிலை வந்தால் பிஜேபி ஆட்டத்தை பாரு, நீதான் முதலமைச்சர் என்று அவருக்கு ஆசை காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு இது போல எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு, எந்த ஆட்டத்தையும் மாற்றி ஆடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும். இந்த நிலையில் நான் ஆசைப்பட்டேன் காட்டுமன்னார்குடியில் நிற்கலாம். ஏன் நான் காட்டுமன்னார்குடியை விரும்பல? செய்யூர்ல கூட நிற்கலாம் இல்லையா? நான் செய்யூர்ல நினைக்கலாம் இல்லையா? எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. செய்யூர்ல நின்று ஜெயிச்சா வேலை செய்திக்கு பக்கம் 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம். தொகுதிக்கு அது 1 மணி நேரத்தில் வந்துடலாம். நான் திறந்தோறும் தொகுதியில் இருக்க முடியும். இங்கே 1 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் போக முடியும். அப்படியே எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் நாங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தேன், 8 தொகுதிக்கு பிரச்சாரம் போகணும். கொஞ்சம் பாதுகாப்பான தொகுதியை ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியாச்சு, எவ்வளவு ஓட்டு நமக்கு இருக்குன்னு. அதனால கட்டாயமா நமக்கு கூடுதலாக 40,000-50,000 ஓட்டு நமக்கு கூடுதலா மற்ற வேட்பாளரோட கிடைக்கிற தொகுதி. அங்கே நின்று நான் ஊரா சுத்தினா கூட ஒரு 5,000 ஓட்டு ஜெயிச்சிட முடியும். எங்க காட்டுமன்னார்குடியில நான் நாமினேஷன் ட்ரை பண்ணிட்டு நான் மட்டும் 8 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் செய்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம் போய் வாக்கு சேகரித்து விட்டு கடைசியா ஒரு 2 நாள் போனா போதும் அப்படி ஒரு கணக்கு போட்டேன். அதனாலதான் நான் அங்கே நிற்கிறதா முடிவு பண்ணி சிந்தனை செல்வன் அவர்களை உங்கள் தொகுதிக்கு மாற்றி அறிவித்தார். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல ஒளிமறைதான் ஒண்ணும் கிடையாது, ஒளிமறைதான் ஒண்ணும் கிடையாது. 3 பேருக்கு ஏன் கொடுக்கல? இது ஒரு கேள்வி. அவங்க ஒரு முறையாவது சட்டமன்றத்தில் போய் நுழைஞ்சு பார்த்துட்டாங்க. மற்ற தம்பிங்க இன்னும் எத்தனை 5 வருஷம் நாங்க காத்திருக்கணுமா? அவங்க 2 முறை போட்டிட்டாங்க, 1 முறை சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்துட்டாங்க. நாங்க என்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நம்முடைய தோழர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுக்கு நான் மாற்றி மாற்றி வாக்குறுதி கொடுக்கறது. இந்த தொகுதியிலே ஆனந்த் கேட்டார, ஒவ்வொரு முறை நான் அடுத்த முறை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மழையை திறந்து விடும் போது பாத்தியில தண்ணி பாயும் போது முன்னாடி இருக்கிற வெடிப்பு வாய்க்காலாம் தண்ணி போன பிறகுதான் அடுத்த பாத்தி பாயும். முதல் பாத்தி பாய்ந்த பிறகுதான். அந்த மாதிரி நம்ம கட்சியில 6 சீட்டு 8 சீட்டு வரும்போது 30 வருஷமா இருக்கிற முன்னணி தோழர்கள், சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அவங்க எல்லாம் விட்டுட்டு நான் மாவட்ட அளவில் இருக்கிற பொறுப்பாளர்கள் கொடுக்க வந்தேன்னா அது கடைமணியில தண்ணி பாய்ச்சல் மாதிரி, முதல் மணியை விட்டுட்டு கடைமணிக்கு தண்ணி பாய்ச்சல் மாதிரி. அது முடியாது. இல்ல, தண்ணியை திறந்தவங்களே தண்ணி என்ன ஆகும்? கடைசி பாத்திக்கு வராது. இந்த முதல் பாத்திலேயே முன்னால வெடிப்புதான் தண்ணி ஈர்த்துக்கும். காஞ்சி கிடக்கிற மண்ணு தான் தண்ணியை ஈர்த்துக்கும், உறிஞ்சிக் கொள்ளும். அதன் பிறகுதான் அடுத்த இடத்துக்கே போகும். அப்ப முன்னால ஒரு 40 பேர் 50 பேர் எல்லாம் துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க, அமைப்பு செயலாளர்கள் இருக்கிறாங்க, தலைமை நிலைய செயலாளர்கள் இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் ஒவ்வொரு முறையும் அவருக்கு தேர்தல் நிற்கணும், புரோட்டோகால். அவர் ஜெயிச்சு உள்ள போகணும், முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தலைமை வாங்கி வெளியே நடக்கணும்.
இவரெல்லாம் விட்டுட்டு தம்பிகளுக்கு நான் வந்து கொடுக்கலாம்னு நான் ஆசைப்பட்டேன்னா இவர்களை நாம் எப்படி கட்சிக்குள்ளே எந்த இடத்திலே வைத்து நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது? முக்கியமான முன்னணி பொறுப்பாளர்களை எல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்பை தந்து அவர்கள் வெற்றி பெறவே முடியவில்லை. 3 வருஷம் 3 தடவை கொடுத்துருந்தா சரி, அடுத்த தடவை இல்லப்பா 3 முறை கொடுத்தாச்சு நீ ஜெயிக்கல, இனிமே உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். சில பேர் கட்டாயம் உள்ள போகணும் முன்னணி பொறுப்பாளர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புதுசா பலருக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே வெற்றி பெற்ற 3 பேருக்கு மிகச் சிறப்பாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள், செயல்பட்டு இருக்கிறார்கள், பணியாற்றி இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அடுத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது சமூக நீதியின் இலக்கணம். சமூக நீதியின் இலக்கணம். அந்த அடிப்படையில் தான் திருப்பூரிலும் செய்யூரிலும் நாகப்பட்டினத்திலும் ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த முறை நாம் வாய்ப்பு தர இயலாமல் போய்விட்டது. எனது அருமை தோழர்களே, தோழர் சிந்தனை செய்வன் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேரையும் அவரோடு சேர்த்து 8 பேரை, அவர் இல்லாமல் 7 பேரை அவர் அங்கிருந்து தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும். வெளியிலே நாம் அரசியல் வேறுபாடு எடுக்கிற ஒவ்வொன்றையும் சட்டமன்றத்திலே பிரதிபலிக்க வேண்டும். கொள்கை சார்ந்து சிந்திக்கவும், கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகளை எடுக்கவும், கொள்கை சார்ந்து சட்டமன்றத்திலே இயக்கவும் ஆற்றல் வாய்ந்த தலைமை பண்பு நிறைந்த ஒரு வேட்பாளர் சிந்தனை செய்வார். அவரை நீங்கள் பெரும்பாலான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் சிந்தனை செய்வர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். இது முதல் வேண்டுகோள். இரண்டாவது, செய்யூர் தொகுதியை மறுபடியும் வெற்றி பெற்று நமது தொகுதியாக தக்க வைக்க வேண்டும். சிறுத்தைகளின் தொகுதியாக தக்க வைக்க வேண்டும். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தலித் மக்கள் வசிக்கும் தொகுதி முதல் தொகுதி செய்யூர் தொகுதி. தலித் பாப்புலேஷன் பெரிய தொகுதி. அதே போல அரசியல் படுத்தப்பட்ட ஒரு பகுதி. கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகம் உள்ள ஒரு பகுதி. துடிப்பான சிறுத்தைகள் உள்ள பகுதி. உண்மைதானே? துடிப்புமிக்க சிறுத்தைகள் உள்ள பகுதி. ஆகவே இந்த தொகுதியில் மீண்டும் நாம் வெற்றி பெற வேண்டியது வரலாற்று தேவை. மூன்றாவது, திமுக மீண்டும் ஆட்சி கட்டிடத்தில் அமர வேண்டும். ஏன்? திமுக ஆட்சி அமையாவிட்டால் யார் ஆட்சி அமையும்? அதிமுக என்னும் பெயரில் பிஜேபி ஆட்சி அமையும். அதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? பிஜேபி ஏன் இந்த மாதிரி பச்சை குழந்தைகள் தூக்கிட்டு வெயில் கால் இருக்கிறீங்க? முதல்ல குழந்தை நேரில் வைங்க, அப்புறம் பேர் இருக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க அப்படி வெயில் துண்டை போட்டு விளையாட போடலாம். ஒரு 2 நிமிஷம் இருங்க, பேசி பிடிங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொடுக்கிற வெயில குழந்தை தூக்கி பிஜேபி சராசரியான ஒரு அரசியல் கட்சி இல்லை. அதனால்தான் ரொம்ப காலத்துக்கு முன்பே நாம் முடிவெடுத்து விட்டோம். சாதியவாத கட்சி, மதவாத கட்சி, பாஜக பாமகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் அதிமுக பக்கம் போகக்கூடாது, ஒரு 20-25 சீட்டு வாங்கி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? அது நல்லதா இருக்கு ஆலோசனை. ஏன் நண்பர் விஜய் தான் கொடுத்தாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர தயார் என்றாரு. போயிருந்தா கூடுதலா இடங்களை வாங்கி இன்னும் 10 பேரை போட்டியிட வைக்கலாம் அல்லவா கேட்டார். எல்லாம் உண்மைதான். ஆனால் சிறுத்தைகள் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகள், சிறுத்தைகள் உண்மையான பெரியாரின் பிள்ளைகள், சிறுத்தைகள் உண்மையான மார்க்சியத்தின் வாரிசுகள். ஆகவே எங்களுக்கு எத்தனை இடங்கள் முக்கியம் இல்லை, எங்கள் எதிர்காலம் முக்கியம். தமிழ்நாட்டின் எதிர்காலம் முக்கியம். தமிழ் மக்களின் எதிர்காலம் முக்கியம். மிட்டாய் காட்டி மயக்கி ஏமாற்ற சிறுத்தைகளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அதற்கு ஏமாறக்கூடிய சராசரி அரசியல் சக்திகள் அல்ல விடுதலை சிறுத்தைகள்.
இதைத்தான் இன்றைக்கு வரலாறு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாம் திமுகவோடு கொண்டிருக்கிற உறவை உடும்பிப்பிடி உறவு என்று நான் சொல்லுகிறேன். உடும்பிப்பிடி உறவு என்று சொல்லுவதற்கு காரணம் கொள்கை பிடிப்பு. அந்த பிடி என்பது உடும்பு பிடி என்பது நாம் உள்வாங்கி இருக்கிற கொள்கை பிடி. நாம் பேசும் சமூக நீதி அரசியலை திமுக பேசுகிறது. வலதுசாரி நாம் எதிர்க்கும் வலதுசாரி அரசியலை திமுக எதிர்க்கிறது. நாம் எதிர்க்கும் மதவாத அரசியலை காங்கிரஸ் எதிர்க்கிறது. நாம் எதிர்க்கும் சாதியவாத அரசியலை இடதுசாரிகள் எதிர்க்கிறார்கள். நாம் எதிர்க்கும் எதிர்ப்பு அரசியலை இஸ்லாமிய கட்சிகள் எதிர்க்கின்றன. நாம் பேசும் சகோதரத்துவ அரசியலை திமுக தலைமையிலான கூட்டணி பேசுகிறது. ஆகவேதான் நாம் கொள்கை சார்ந்து திமுகவோடு இருக்கிறோம். தப்பித்தவரை கூட அதிமுக பாஜக இங்கே காலூன்றி விடக்கூடாது, ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. இது ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. அவர் மோடியா வீடியா மோடி பார்க்கலாமா என்று சவால் விட்டவர். எடப்பாடியார் சவால் விட முடியுமா? பாஜகவோடு ஏன் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று விளக்கம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவேதான் வேறுமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து களமாடிக் கொண்டிருக்கிறோம். அந்த அரசை சிறுத்தைகளின் அரசாக நம்மால் ஏற்க முடியும், நம்ப முடியும். சட்டமன்றத்திலே சிந்தனை செல்வன் எழுந்து பேசி ஒரு கோரிக்கையை வைத்து அமர்ந்தால் அதே நாளில் அதே அமர்வில் முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுந்து சிந்தனை செல்வன் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இதை அறிவிக்கிறேன் என்று பல முறை அறிவித்திருக்கிறார். அப்படி இந்த அரசை, திமுக தலைமையிலான அரசை, திராவிட முன்மாதிரி அரசை விடுதலை சிறுத்தைகள் அரசாக இயங்க செய்ய முடியும் என்கிற ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர் தான் செய்யூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு 50,000 வாக்குகளுக்கு மேலாக அவர் பெற்று வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், தோழர் சிந்தனை செல்வனின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்.